எல்லாருக்கும் ஹாய். நான் நீ கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் ஆகுது, போதும், நம்ம எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கருவேப்பிலை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் வறுத்தா போது, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம வறுத்த கடுகு வெந்தயம் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பிடி கருவேப்பிலை எடுத்தேன். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடி உள்ளே சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அனல். இப்போ சிம்மில் 2 நிமிஷம் ஆகுது, போதும். லைம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். வறுத்த வெந்தயம் கடுகோட பொடி உள்ளே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்மில் 5 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான், நம்முடைய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு மூடி போட்டு செய்யுங்கன்னா ஸ்டவ் மேலாம் தெரிக்கும். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.